எல்லாருக்கும் பணிவான வணக்கம். இந்த தேட்டரில் சில நேரங்களில் ப்ரொஜெக்ஷன் பார்க்கும்போது படம் முடிஞ்சுட்டு சில பேர் அப்படி போகலாமா இப்படி போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மனசார பாராட்டணும்னு பத்திரிகையாளர் எல்லாரும் படம் பார்த்துட்டு ரொம்ப திருப்தியாக எல்லாருமே சொன்னீங்க. நான் இன்னைக்கு ஆடியோ ஃபங்க்ஷனில் சொன்னேன், எப்பயாவது ஒரு 2 செட்டு உருவாகும். ஒரு இயக்குனர் உருவாங்க, ஒரு ப்ரொடியூசர் உருவாங்க, ஒரு ஹீரோ உருவாங்கன்னு. அதே மாதிரி அந்த இது வாக்கு படிச்சிருச்சு. அன்னைக்கு வாழ்த்த வந்தவங்கலாம் மிகப்பெரிய ஜாம்பவான்கள். பாக்கியராஜ் சார்லேருந்து பாக்கியராஜ் சார்லாம் அன்னைக்கு இன்னைக்கும் அவர் இடத்த ஃபுல்லாக பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது. ஏன்னா அவர் என்ன டெக்னாலஜி வச்சு வந்தாரா, இல்லாட்டி அதிர்ஷ்டத்தை நம்பி வந்தாரா, இல்லை அழகை நம்பி வந்தாரா, ஸ்க்ரீன் பிளே நம்பி வந்தார். அதே மாதிரி தான் இந்த படத்தினோட இயக்குனர் அருமையான கதையை சொல்லியிருக்காரு, நல்ல ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காரு. படத்தில் ஒரு பெரிய அம்சம் என்னன்னா, நான் பத்திரிகை சொன்ன விஷயம் என்னன்னா, படம் ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அப்படி இல்லாமல் ஒரு அமைதியான ஒரு படத்தை அழகாக சொல்லியிருக்காரு. அந்த படம் ரொம்ப ஜெயிக்கும் அப்படின்னாங்க. இந்த படத்தை முதல்ல பாராட்ட தயாரிப்பாளரை. ஏன்னா சினிமாவுக்கு எந்த அனுபவம் இருக்கா இல்லைன்னு எனக்கு தெரியாது. எப்படா ஒரு கதையை செலக்ட் பண்ணாருன்னு பார்த்தா இந்த கதையை செலக்ட் பண்ணியிருக்காரு. அதில் பிளாஸ்பேக்கில் பார்த்தா அவர் பையன் ஹீரோ, பையனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காம வேற அந்த திருநங்கைக்கும் ஒரு ஹேண்டிகேப்டுக்கும் ஒரு லவ் அழகாக எடுத்து சொல்லியிருக்காரு பாருங்க. அது எல்லாருக்கும் ஒரு பையன் தான் நிற்கணும், எல்லாம் ஃப்ரேம் டு ஃப்ரேம் நிற்கும்னு. ஆனால் அவர் பையன் தான் ஹீரோங்கிறத கிளைமேக்ஸில் நிரூபிச்சுட்டான், ஆர்டிஸ்டுங்கிறத நிரூபிச்சுட்டான். அப்பா வேற யாருக்கு கதை சொல்லிட்டேன், நான் கிளைமேக்ஸில் ஹீரோங்கிறத நான் நிரூபிக்கிறேன்னு எந்த விதமான அலம்பல் இல்லாமல் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதியான முறையில் ஒரு படத்தை கொடுத்த இந்த யூனிட்டுக்கும், அதே மாதிரி கேமராமேன் அவர்களுக்கும், மியூசிக் டைரக்டர் அவர்களுக்கும் இந்த படம் 14 ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக இந்த படத்துக்கு தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும். ஒரு நேட்டிவிட்டி படம். அந்த படத்தை எல்லாரும் பார்க்கணுங்கிறது வேண்டி விரும்பி கொண்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் முதல் படம் எனக்கு. தயாரிப்பாளர் சார் டைரக்டர் தம்பி 2018 எனக்கு தெரியும். இந்த கதைக்காக 6-7 வருஷமா நாங்கள் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கிறோம். டிஸ்கஷன் பண்ணிட்டு லாஸ்ட் இயர் தான் நாங்கள் ஃபைனல் பண்ணோம். ஃபைனல் பண்ணிட்டு இந்த படத்துக்காக ரொம்ப எல்லாருமே யார் யார் போடலாம்னு பார்க்கும்போது புதுமுகங்களாகவே போட்டு எல்லாத்தையும் கொண்டு ஒரு நேட்டிவிட்டியாக கொண்டு போகணுன்னு எங்களுடைய ஆசை. அதாவது தம்பி, தயாரிப்பாளர் இயக்குனர் தம்பி, கேமராமேன் தம்பி, மியூசிக் டைரக்டர், பாடலாசிரியர் எல்லாருமே இது அப்புறம் தம்பி, சன்னு, ஹீரோ, பாப்பா, ஹீரோயின் எல்லாரும் புதுமுகமாக போட்டு உங்களுடைய ஆதரவுக்காக கேட்டுட்டு இருக்கேன். எல்லாம் இந்த படத்தை சிறப்பித்து நல்ல விதமாக விமர்சனம் பண்ணி கொடுக்கும்படி தேவைப்படி கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் இந்த படத்தை நாங்கள் தயாரிப்பாளர் சங்க தலைவர் முரளி ராமநாதன் சாருக்கு போட்டு காமிச்சிட்டு ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே அருமையா இருக்கு, நானே எடுத்து ரிலீஸ் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இது பண்ணது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. எனக்கு புது ப்ரொடியூசருக்கு அவரு பெரிய அங்கீகாரம் கொடுத்தது உண்மையா அவருக்கு நன்றி சொல்றேன். அவர் எனக்கு அங்கீகாரம் கொடுத்தனால அந்த அங்கீகாரமே எனக்கு பெரிய ஒரு இதா இருக்குங்க. அதுக்கு நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட முதல் படம். அதான் சொன்ன மாதிரி அண்ணன் 2018 ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். போன வருஷம் தான் ஃபைனல் ஆச்சு. சரி படம் பண்ணலான்னு சொன்னாங்க. அதான் டெக்னீஷியன் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. படம் நல்லா வந்திருக்கு. நீங்கள் இப்போ பார்த்துருக்கீங்க. இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு நீங்கள் தான் சேர்க்கணும். அதுக்கு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருக்கும் இங்கே வந்திருக்க பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அப்புறம் அந்த படத்தை வாங்கி வெளியிடுற தென்னந்தாள் முரளி சாருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்க கூட இருந்ததுனால தான் இவ்வளோ சீக்கிரம் எங்களால் வெளியிட முடிஞ்சுது. ஸோ அதனால் தென்னந்தாள் ஃபிலிம்ஸ் முரளி சாருக்கும் ரொம்ப இந்த நேரத்தில் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். டெக்னீஷியன் ஹீரோ கௌதம், ஹீரோனி சார்மிசா, மியூசிக் டைரக்டர் விபின், எடிட்டர் ரவிச்சந்தர், கேமராமேன் சின்ராஜ் எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். இந்த டெக்னீஷியன் டீம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அவ்வளோதான், ரொம்ப நன்றி.
அது நல்லா அழகா இருந்தது பாக்குற மாதிரி இந்த இதெல்லாம் இல்லாம அது நீட்டா இருந்தது. பாய்க்ராஜ் துணிக்கு அந்த மாதிரி இருந்தது கதை மண்வாசனம் வர. ஆனா நடுவுல கிறிஸ்டின் எப்படி எடுத்து வந்து உள்ள வைக்கிறீங்க? ஏன் கிறிஸ்டின் எடுத்து வந்து உள்ள வைக்கிறீங்க? என்ன காரணம்? காரணம் இல்ல இது அது ஒண்ணு இல்ல. அங்க இல்ல அது அங்குள்ள மக்கள் அப்படிதான் இருப்பாங்க. நீங்க அந்த ஊருக்கு கிராமத்துக்கு போனேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஊர் இருக்குன்னா அங்க 3 சொர்ல கோயில் இருக்கும், 2 கிறிஸ்டின் கோயில் இருக்கும். அது வேற. அது பாத்தீங்கன்னா எல்லாமே சொக்காரங்களுக்குள்ளதான் இருப்பாங்க. அங்க திருநெல்வேலியில கீழக்கர் நாங்குநேரி அந்த சைடு பாத்தீங்கன்னா அந்த பகுதி மக்களே அப்படிதான் இருப்பாங்க. அது அங்க நீங்க அந்த ஊருக்கு போனீங்கன்னா இல்ல இல்ல அப்படிலாம் சொல்ல வரல, அதெல்லாம் சொல்ல வரல. அது அது தேவையில்லை, எனக்கு கதைக்கு தேவையில்லை. சாத்தியம் இல்ல, இருக்காங்க எங்க ஊர்ல. எல்லாம் கலந்தா இருப்பாங்க, பெரிய வேறுபாடு இருக்காது. எல்லாம் சொந்தக்காரங்களுக்குள்ளதான் அப்படி இருப்பாங்க. எல்லாமே கலந்தா என்ன சொல்றது, அதான் நான் சொன்னேன். நீங்க அந்த பகுதிகள் மக்களுக்கு போய் பார்த்து எனக்கும் அந்த பகுதி தான். ஆனா என்னன்னா சாமியார் மேக்ஸிமம் வந்து ஊர்க்காரங்களே பண்ண மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க தான் தலைக்கட்டா இருப்பாங்க. அவங்க தான் வந்து போய் தர்மகர்த்தா ஏதாவது ஒரு விஷயம் இருப்பாங்க. அவங்கள எப்படி மத மாற்றம் பண்றீங்க? மதமாற்றம் பண்ற மாதிரி இல்ல, காட்டுங்க. அவங்க விருப்பப்பட்டு மாறிக்கலாம். இல்ல அது அது அவரோட டைத்துல ஒரு வெளியில வந்துருவாப்ல. இல்ல இல்ல, எங்க பகுதி மக்கள் எல்லாமே கலந்து, நான் எங்க ஃபேமிலி அப்படிதான் கலந்துருக்கோம். எல்லாருமே மாறுபடும், அதெல்லாம் தப்புலாம் சொல்லுங்க. கிறிஸ்டின் ஒண்ணு வச்சிருக்கீங்க, அது எதுக்காக தான் நாங்க கேட்கறோம். அது எதுக்கு வச்சிருக்கீங்க? அது எதாவது இருக்கா அப்படின்னு தான் கேட்கறோம். இருக்குன்னா நான் அந்த மாதிரி லைஃப்குள்ள தான் வாழ்ந்திருக்கேன். எனக்கு அதனால வச்சிருக்கேன், அவ்வளவுதான். எனக்கு அந்த மாதிரி லைஃப்ல அதோட கனெக்ட் பண்ணி தான் வாழ்ந்திருக்கேன். கிறிஸ்டின் சொல்ல மாட்டேன், எல்லாருமே கலவையா தான் என்னோட லைஃப். ஆமா ஆமா. தாமஸ் அல்வா எடுத்துங்க இல்ல அது இமேஜினேஷன் தான். நம்ம என்னோட கற்பனை தான் அது. ஆமா ஆமா, கற்பனை தான் அது. ஓகே. தமிழ் மொழியில ஒரு காந்தாரா பார்த்த மாதிரி அது எப்படி நீங்க எப்படி வந்தீங்க கதை பண்ண? அப்பா ப்ரொடியூசர்னால வந்தீங்களா இல்ல உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சா? இல்லை, நான் இதுக்கு முன்னாடி இருந்தே சினிமாவில் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏடியெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அது பெருசாக எதுவுமே இதாகலை. அதுக்கப்புறம் திடீர்னு அண்ணன் படம் பண்ணுறாங்க அப்படின்னு எங்கள் அப்பா சொல்கிறாங்க. சரி ஓகே, நம்மளும் ரொம்ப நாளாக ட்ரை சரி நம்மளும் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அது பெருசாக எதுவுமே செட் ஆகலை அப்படிங்கிறதுனால சரி இப்படி ஒன்று நடக்குது, அதனால சரி இப்படி ஒன்று போவோம் அப்படிங்கிறனால இது பண்ணிருக்கோம். இல்லை, அதுக்கான வீடியோலாம் கொஞ்சம் வீடியோஸ் காமிச்சாங்க எப்படியெல்லாம் ஆடுவாங்க அந்த மாதிரி. அது கொஞ்சம் நாங்கள் பார்த்து கொஞ்சம் லைட்டாக ப்ராக்டிஸ் பண்ணோம். அப்படிதான் நாங்கள் எந்த அளவுக்கு அவருக்கு வருமோ அந்த அளவுக்கு பத்தி எடுத்திருக்கீங்க. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என்னோட நேம் ஷார்மிஷா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் இந்த மாடர்ன் கொடைவிழா ஃபிலிமுக்கு. கண்டிப்பாக நெக்ஸ்ட்க்கு நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும், நெக்ஸ்ட் லெவலுக்கான ஸ்டேஜ்க்கு கூப்பிட்டு போகணும். ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ. நீ பண்ண படத்துலேயே இந்த படம் ரொம்ப நீட்டாக இருக்கும். ஓ தேங்க்யூ சார், தேங்க்யூ. இல்லை ஆக்சுவலி தேவைப்படலை. நல்லா தான் இருந்தது. அவங்க அவங்களோட கேரக்டர் ரோல் பண்ணாங்க, நான் என்னோட கேரக்டர் ரோல் பண்ணேன், அவ்வளவுதான். ஓகே. ஆக்சுவலி ஷூட்டிங் ஸ்பாட்லயே வந்து நிறைய கரெக்ஷன் பண்ணாரு. ஸ்லாங் எனக்கு தமிழ் இந்த ஸ்லாங் தான் வேணும், இந்த லா இப்படிதான் வரணும், எங்களுதுல வந்து இப்படி சொல்ல மாட்டாங்க, புள்ள பிள்ளை அப்படி சொல்லி நிறைய டிஃப்ரெண்ட் சொன்னாரு. ஸோ சொல்லி கொடுத்து தான் சேஞ்ச் பண்ணது. விபின் சார். தொடர்ச்சியா நீங்க ஏன் வந்து
கிராமத்து செட்டில் நடிக்கிறீங்க, ஏன் உங்களுக்கு சிட்டி செட்டில் பெருசா வரலையா? அப்படி இல்ல, எனக்கு ஹோம்லியா பண்றதுல ரொம்ப இஷ்டங்க, அதனால. ஹோம்லி கேக்குறீங்க. ஐயோ அப்படின்ட்டு இல்ல, எனக்கு என்னோட பர்சனல் ஒப்பீனியன் ஹோம்லியா பண்ணணும்ட்டு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஹோம்லியாவே பண்ணுவேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் விபின். நான் தான் அந்த மரனோட மியூசிக் டைரக்டர். சாங்ஸ் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிஜிஎம்மும் அதே மாதிரி தான். ஸோ சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா படத்தை சப்போர்ட் பண்ணுங்க. நல்லா பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ. இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ஆர்ப்பாட்டம்லாம் இல்லாமல், தேங்க்யூ. குதிக்கிறாமல் இல்லாமல், அவர் டைரக்டரும் அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். அதான் பெருசாக இல்லாமல் நல்லா நீட்டான ஒரு படம். ஆனால் ஃபர்ஸ்ட் மூவியா இது உங்களுக்கு? இல்லை இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன். நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. எல்லாருக்கும் நன்றி. ஒரே ஒரு question. என்னன்னா அவங்கள ஒரு போயிட்டு நிறைய பேர் ட்ரை பண்ண பார்ப்பாங்க, கொலை பண்ண ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அப்போ வந்து கொலை பண்ண முடியாம எஸ்கேப் ஆயிடுங்க. ஆனா வந்து வாய்ப்பு இருந்தும் ஏன் வந்து வந்துட்டு அப்புறம் இது பண்றீங்க? அது இல்ல, பார்த்துட்டு இந்த சீனு ஆமா. வாய்ப்பு இருக்கு, அவர் கொலை பண்ண வாய்ப்பு இருக்கு, ஏன்? ஏன்னா கதைக்காக நீங்க பாத்தீங்களா, அவ்வளவுதான். இல்லை வேற ஒன்றும் சொல்றாங்களா, பார்த்துட்டு பேசுறதே அவங்க வந்து தூத்துக்குடி ஆடியோ ஃபங்க்ஷன் வந்திருந்தாங்க. ஆமா. இல்ல அவங்க தூத்துக்குடி. ஸோ இன்னொரு ஒர்க்கு இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் வந்துட்டு போனாங்க, வர வச்சிருந்தோம். நல்லா பண்ணிருக்காரு. சித்தப்பூ நல்லா தான் பண்ணிருந்தாரு. மேரி மாவும் சைட்ல நிக்க வச்சிட்டீங்க. மேரி மாவும் அடிக்கடி காப்பி பண்ணி நல்லா தான் பண்ணிருந்தாங்க. கரெக்டா அதுக்கேற்ற மாதிரி டிவிக்கு வந்து பேசுங்க, நல்லா தான் எல்லாருமே நீட்டா பண்ணிருக்காங்க. சின்ராஜ் என்னோட ஃபர்ஸ்ட் படம். வணக்கம். வேற ஏதாவது கேளுங்க. இது ஷூட் பண்ணது ஃபுல்லா அவள் தான் ஷூட் பண்ணது. அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் படம். ஓகே, தேங்க்யூ. இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். தம்பி என் சன்னு வந்து சின்ன வயசுல இருந்தே அவன் சினிமாவில் ஆர்வமா இருந்தாங்க. ஈவன் 5வது படிக்கும் போதே அவர் கதை எழுதி இருக்காரு. நான் அது அவருக்கு தெரியாம படிச்சு நானும் என் ஒய்ஃபும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இல்ல இதனாலதான் சொல்லிட்டு நான் அவர் சினிமாவுக்கு அவர் வருவாருன்னு சொல்லிட்டு ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு சொன்னதால அவரும் வந்துட்டு அதுக்காக இந்த கதையை அவருக்கு செலக்ட் பண்ணதுங்க. வணக்கம். என் பேர் ரவிச்சந்திரன். எனக்கு இது முதல் படம். ரங்கபாடி சாருக்கு நன்றி, ப்ரொடியூசர் சாருக்கு ரொம்ப நன்றி. இந்த படம் வாய்ப்பு அளித்ததுக்கு ரொம்ப நன்றி. படத்தை நல்லா பாருங்க. மார்ச் 14 ரிலீஸு. எல்லாம் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். தேங்க்யூ. படத்தை லென்த்து குறைக்காம ஃபீலாக கொண்டு வந்து எடிட்டருக்கும் நன்றி. சரி, முருகன் பிஆர் இவ்வளோ ஒருங்கிணைச்சிருக்காரு. எல்லாருக்கும் வணக்கம். இந்த எப்பயுமே முதல் படம் நல்லா இருந்தாலும் அடுத்தடுத்து டிராவல் கரெக்டாக இருக்கும். அது சினிமாவில் நீங்கள் எல்லாரும் பார்த்தது தான். எப்படி ஒரு அன்னக்கிளி ஃபஸ்ட்டு வந்து பெரிய சக்ஸஸ் ஆச்சோ, இன்றைக்கி வந்து இந்த படம் வந்து நல்லா இருக்குன்னு எல்லாரும் இப்போ பத்திரிகாரங்க வாயில் சொல்கிறதா மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் இந்த படக்குழுவினருக்கு. இந்த படம் பார்த்த உடனே நம்ம தேனாண்டாள் முரளி சார் வந்து இந்த படத்தை நம்மளே ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணார். தயாரிப்பாளரும் முழு நம்பிக்கையோடு வச்சு அவர்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க தேனாண்டாள் ஃபிலிம்ஸில். ஸோ நீங்கள் வந்து இப்போ இந்த அளவுக்கு ஒரு படத்தை பார்த்துட்டு இவ்வளோ கிராஸ் கொஸ்டின்லாம் கேட்பீங்கன்னு டேரக்டரும் ப்ரொடியூசரும் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் நீங்கள் அந்த அளவுக்கு படம் பார்த்துருக்கீங்கன்னு இப்போ தான் முதல் தடவையாக தெரியுது. ஏன்னா வழக்கமாக வந்து படம் பார்க்கும்போது சில பேர் நம்ம வெளியில் போவோம், உள்ளே வருவோம், அதையும் நான் வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்தேன். யாருமே அவ்வளோ சீக்கிரம் எந்திரிச்சு நீங்கள் வெளியில் வரல. படத்தை வந்து நீங்கள் ரொம்ப ஒரு ஆழமாக பார்த்துருக்கீங்கன்னு தெரியுது. ஏன்னா நம்ம பாலாவும் சரி, நம்ம பொருள் இந்த அளவுக்கு நீங்கள் இன்வால்மெண்ட் ஆகி பார்த்துருக்கீங்கன்னா மற்றவங்களாம் உங்களை விட்டு கேள்வி கேட்க வச்சுருக்காங்க. அது பழனிக்குமாருக்கு அதில் பெரிய பங்கு இருக்குது. ஸோ இந்த படத்தோட கார்த்தி இந்த படம் வந்து
மிகப்பெரிய வெற்றி அடையணும்னா மறுபடியும் சொல்றேன், உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்க வந்து ஏதாவது இந்த மாதிரி குறைகள் இருந்ததுன்னா, இப்ப நீங்க கேட்ட கேள்வியில குறைகளா இருந்ததுன்னா அதை மட்டும் வெட்டி வெளியில போட்டுட்டு நிறைகளை மட்டும் கொஞ்சம் பேசி இந்த டைரக்டர், ஹீரோ, ஹீரோயினி, தயாரிப்பாளர், மியூசிக் டைரக்டர், எடிட்டர், கேமராமேனு எல்லாரையும் நீங்க வந்து கொஞ்சம் வளர்த்து விடுங்க. அவங்களும் உங்களுக்கு ரொம்ப நன்றியோட விசுவாசமா இருப்பாங்கன்னு கேட்டுக்கிறேன். இந்த மாடர்ன் கொடை விழா மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஆக்சுவலா இதுக்கு முதல்ல பேர் வந்து மாடர்ன் தான் வச்சிருந்தது. அதுக்கு இடையில வந்து வேற 2 பேர் வச்சிருக்காங்க சொல்லிட்டு இடையில அது ஒரு சிக்கல்லாம் போய் இப்ப இந்த கொடை விழான்னு சேர்த்து சென்சார் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு. இவங்க வந்து ரொம்ப பெரும் முயற்சி எடுத்து பண்ணியிருக்கிறாங்க. சினிமாவுக்கு எல்லாருமே என்டையர் புதுசு. டைரக்டரும் சரி, ஹீரோ, நம்ம ப்ரொடியூசரும் சரி, எல்லாருமே புதுசு. ஆனால் நம்ம சினிமாக்கு என்ன வேணும் அப்படின்னா சொன்னோம்னா அதை கரெக்டாக செஞ்சு ஓகே பண்ணுறாங்க, அதை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ அடுத்த ஸ்டெப்பு உங்ககிட்ட தான் இருக்கு. நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் ஆக்கணும். விரைவில் இந்த படத்தோட சக்ஸஸ் மீட்டில் தயாரிப்பாளர், ஹீரோ, டைரக்டர் எல்லாமே உங்களை மீட் பண்ணுவாங்க. நன்றி, வணக்கம்.